வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மூளையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம். மூளை சுறுசுறுப்பாக இயங்கினால்தான் எங்கள் உடல் சீராக இருக்கும். எல்லா வேலைகளும் வேகமாக நடக்கும். இன்றைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. முறையற்ற உணவு முறை உடலை பருமனாக்கி மூளையை மந்தமடையச் செய்கிறது. இரத்த அழுத்தம் காரணமாக மூளை வேகமாக உஷ்ணமாகி சோர்வடைகிறது. அதிகமான பதட்டம், கோபம் போன்றவை மூளையை சிந்திக்க விடுவதில்லை, குழப்பத்தைத்தான் அதிகரிக்கின்றன. மேலும் வேகம், அவசரம் போன்றவை மூளையின் எதிரிகள் என்றே சொல்லலாம். மூளையை எப்போதும் குளிர்ச்சியாக மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. அப்போதுதான் உடல் செயல்பாடு சீராக இருக்கும். மனிதனுக்கு மன அமைதியும் கிட்டும். மூளைதான் உடலின் தளபதி என்பார்கள். அதன் உத்தரவின்படி அனைத்து உடல் இயக்கங்களும் நடக்கின்றன. உடலில் ஹோர்மோன்களை சுரக்கத் தூண்டுவது, உறுப்புகளுக்கு அனுப்புவது, உள்ளுறுப்பு இயக்கங்களை வழிநடத்துவது, மூச்சு விடுவது, இதயத் துடிப்பு, தசைகளை இயக்குவது, இரத்த ஓட்டத்தை சீராக்குவது போன்ற அனைத்து வேலைகளுக்கும் மூளைக்கும் தொடர்பிருக்கின்றது. நாம் செய்யும் எல்லா வேலைகளுக்கும் மூளையின் துணை கண்டிப்பாக தேவை. மூளையின் தேவையானது நாங்கள் உண்ணும் அன்றாட உணவில் இருந்து கிடைக்கும் கலோரிகளில் 20% எடுத்துக்கொள்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டால்தான் மூளையால் சுறுசுறுப்பாக இயங்க முடியும். எங்களுடைய ஒரு சில பழக்கங்கள் மூளையின் செயல்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதாக சொல்கிறார்கள். அவை என்னென்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் காலை உணவானது மூளையின் செயற்பாட்டிற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. காலை உணவை சரியான நேரத்தில் உட்கொள்ள வேண்டும். இரவு வெகு நேரம் வயிறு காலியாக இருப்பதால் காலை உணவு அவசியமாகிறது. சரியான நேரத்தில் அதனை சாப்பிடாவிட்டால் இரத்தத்தின் அழுத்தம் குறைந்துவிடும். இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு குறைந்து காலையிலேயே சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. அந்த நாள் முழுவதுக்கும் தேவையான சக்தியை காலை உணவிலிருந்துதான் மூளை பெறுகிறது. அது கிடைக்காமல் போனால் மூளையின் செயல்பாடு மந்தமாகி போகும். அதாவது பிரைன் ஸ்ட்ரோக். ஜப்பானில் இது பற்றி ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வின்படி காலை உணவை அடிக்கடி தவிப்பவர்களுக்கு பிரைன் ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். உயர் இரத்த அழுத்தமும் உருவாகிறது. இரவு முழுவதுமான ஓய்விற்கு பிறகு காலையில் மூளை தெளிவாக புத்துணர்ச்சியுடன் இருக்கும். அப்போது அதற்கு தேவையான சக்தியை கொடுத்தால்தான் தொடர்ந்து நமக்காக மூளை வேலை செய்யும். அதனால் காலை உணவு அவசியம். அதுபோன்று தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவதும் மூளைக்கு ஆகாது. அதிகமாக சாப்பிட்டால் இரத்தம் முழுவதும் வயிற்றுக்கு போய் அந்த உணவை செரிக்க வைப்பதற்கான வேலையில் இறங்கிவிடும். மூளைக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு குறையும். அதனால் மூளை சோர்ந்து மந்தமாகிறது. இப்படி அடிக்கடி மந்தமடைவது மூளைக்கு நல்லதல்ல, ஆரோக்கியத்திற்கும் நல்லதல்ல. அடுத்து உடல்நிலை. உடல்நிலை சரியில்லாத போது மூளையும் சோர்ந்துவிடும். அதே நேரத்தில் மூளைக்கு அதிக வேலை கொடுப்பதை தவிர்த்திட வேண்டும். அப்போது சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு மூளைக்கும் ஓய்வு கொடுத்திட வேண்டும். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் உடலையும் மூளையையும் இணைக்கும் செயல் தாமதப்படும். அதனால்தான் அந்த நேரத்தில் பேசக்கூட சக்தி இல்லாமல் போய்விடுகிறது. உடலையும் மூளையையும் நியூரோ டிரான்ஸ்மீட்டர் சக்தி இணைக்கிறது. உடல்நிலை சரியில்லாத போது அதில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். அப்போது உடலை வேலை வாங்கக்கூடாதாம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும், சீராக இருக்கும். உலக சுகாதார அமைப்பின் ஆய்வு மனிதர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் மூளையை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால்
நாளடைவில் அதன் செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும் என்று சொல்கிறார்கள். மூளையின் செல்கள் செயலிழந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். அப்போது நினைவாற்றல் குறையும். மூளைக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். அடுத்து சிந்தனை பாதிப்பு. அறிவுபூர்வமாக சிந்தித்து பேசுபவர்கள் மூளைக்கு கடின பயிற்சி அளிக்கிறார்கள். இதனால் மூளை பலம் பெறும். தொடர்ந்து அறிவுபூர்வமான விடயங்களை அது சிந்திக்கும். இதை மூளை வளர்ச்சி அப்படி என்கிறோம். சிந்திப்பு ஒரு நல்ல பயிற்சி. புத்தகம் படிப்பது, கைத்திறனை வெளிப்படுத்தும் வேலைகளை செய்வது, கதை கேட்பது, பாட்டை ரசிப்பது, சித்திரம் வரைவது இதெல்லாம் மூளைக்கான பயிற்சிகள். அடுத்து உறக்கம். நிம்மதியான உறக்கம் மூளைக்கு மிக அவசியம். உறக்கத்தில் மூளைக்கு நன்கு ஓய்வெடுப்பதோடு அடுத்த நாளைக்காக அது தயாராகிக் கொள்ளவும் செய்யும். பதற்றம், குழப்பம், மன உளைச்சல் போன்ற எதிர்மறைகளை வெளியேற்றி இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொள்ளும். சரியான தூக்கமில்லாவிட்டால் மூளையின் செயல்பாடு பாதிக்கும். நினைவாற்றல் குறையும். அதிக சர்க்கரை. அதிக சர்க்கரையும் மூளைக்கு ஏற்றதல்ல. அது நேரடியாக நரம்பு மண்டலத்தை தாக்கும். இரத்தத்தில் சர்க்கரை அதிகமானால் புரதம் போன்ற சத்துக்கள் குறைந்துவிடும். அதனால் மூளை தனது செயல்பாட்டை குறைத்துக் கொள்ளும். நரம்பு மண்டலம் பாதித்தால் மூளையும் பாதிப்படைகிறது. இதனால் அல்சைமர் போன்ற வியாதிகள் ஏற்படக்கூடும். மூளை இயல்பு நிலையில் இருந்து மாறி இறுக்கமாவதால் நினைவாற்றலும் குறையும். புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் மூளையை வெகுவாக பாதிக்கும். மூளையை சிந்திக்க விடாமல் குழப்ப நிலைக்கு தள்ளிவிடுகிறது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.